370 சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கு வழங்குறதுக்கு அம்பேத்கர் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. இது எப்படின்னா அம்பேத்கர் இறந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அம்பேத்கர் காஷ்மீர் சம்பந்தமாக என்ன நிலைப்பாட்டை வச்சிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு துணிச்சலான ஒரு கருத்தை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதாவது நம்முடைய மொத்த வருமானம் 350 கோடி ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு வரி நமக்கு கிடைக்குது. அதில் 150 கோடி ரூபாய் நம்ம காஷ்மீருடைய இராணுவ செலவுக்கு நாம் செய்கிறோம். இது ஒரு ஃபேக்ட் செக் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்துன்னு ஒன்று இருந்துச்சு. அதை 370 சட்டப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. அதை மோடி அரசு நீக்கி இருக்கிறாங்க. இப்போ அந்த சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்லி காஷ்மீர் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இந்த 370 சட்டப்பிரிவு வந்து காஷ்மீர் மாநிலத்துக்கு பல சிறப்பு அந்தஸ்துகளை வழங்குறாங்க. அது வந்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு அந்தஸ்து அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள்லையுமே வந்து சிறப்பு அந்தஸ்துகள் வந்து இருக்குது, வடகிழக்கு மாநிலங்களில். அதே போல் காஷ்மீருக்கும் இருக்குது. ஆனால் காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து மட்டும் நீக்கி இருக்கிறாங்க. இதற்கு வந்து அவங்க வந்து தங்களோட நடவடிக்கைக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பேத்கரே வந்து இதை எதிர்த்தார். இந்த 370 சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கு வழங்குறதுக்கு அம்பேத்கர் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. அம்பேத்கர் அப்படி வந்து சொல்லி இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வந்து அம்பேத்கர் சொன்னதாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. ஒரு பேராகிராஃபை வந்து என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அதாவது காஷ்மீரிகளை பார்த்து அம்பேத்கர் சொல்வது மாதிரி, நாங்கள் வந்து உங்களுக்கு சாலை அமைத்து தரணும், நாங்கள் வந்து உங்களுக்கு தானியங்களை கொடுக்கணும், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய மண்ணில் வந்து எங்களுக்கு எந்த உரிமைகளும் இல்லைன்னு நீங்கள் சொல்வதை நாங்கள் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், இதை வந்து நான் ஒரு சட்ட அமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அம்பேத்கர் சொன்னது போன்ற ஒரு குவாட்ஸை வந்து என்ன செய்கிறாங்கன்னா தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க. இது வந்து உண்மையான நம்ம பார்க்கும்போது இதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை, இது ஒரு பொய்யான கோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முதல் முறையாக யார் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது RSSனுடைய ஒரு பத்திரிகை, தருண் பாரத் அப்படிங்கிற பத்திரிகையில தான் அம்பேத்கர் வந்து இப்படி ஒரு கருத்தை வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் 1991ஆம் ஆண்டில் ஒரு பப்ளிகேஷன்ல ஒரு பத்திரிகையில அவங்க வந்து தகவலை வெளியிடுறாங்க. இது எப்படின்னா அம்பேத்கர் இறந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதற்கு முன்பு அம்பேத்கருடைய எழுத்துக்களிலோ அல்லது பேச்சுக்களிலோ அப்படி ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனால் இப்படி ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச மாதிரி இப்படி ஒரு பொய்யை வந்து தொடர்ந்து இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவங்க என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து பரப்புகிறாங்க. அதை சாதாரண மக்கள், தொலைக்காட்சி விவாதங்களில் பேசக்கூடியவர்களும் கையில் எடுத்து என்ன செய்யிருக்காங்க, தொடர்ந்து அவங்க வந்து பரப்பிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். சரி, அம்பேத்கர் காஷ்மீர் சம்பந்தமாக என்ன நிலைப்பாட்டை வச்சிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1951ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அம்பேத்கர் பேசிய ஒரு பேச்சை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஆவணம் வந்து அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு துணிச்சலான ஒரு கருத்தை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த காஷ்மீருக்காக நாம் வந்து செலவு செய்யக்கூடிய தொகை அப்படிங்கிறது என்னை மிகப்பெரிய மன உளைச்சல் ஆழ்த்துகிறது, மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. 1947 ஆகஸ்ட்ல நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது நமக்கு சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. ஆனால் நம்முடைய தவறான வெளியுறவு கொள்கையின் காரணமாக இன்று வந்து நமக்கு நண்பர்களே இல்லை. 4 ஆண்டுகளில் நமக்கு நண்பர்களே இல்லை. சர்வதேச மன்றங்களில், ஐநா மன்றத்தில் வந்து நம்ம ஒரு தீர்மானத்தை கொண்டு வரனா கூட தனி நபராக நாம் கொண்டு வரோம். நம்ம ஆதரிக்கிறதுக்கு ஆளே இல்லாத நிலையில நம்முடைய இந்த வெளியுறவு கொள்கை வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் அடுத்து என்ன சொல்றாரு, இந்த காஷ்மீர்னால வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அதாவது நம்முடைய மொத்த வருமானம் 350 கோடி ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு வரி நமக்கு கிடைக்குது. அதில் 150 கோடி ரூபாய் நம்ம காஷ்மீருடைய இராணுவ செலவுக்கு நாம் செய்கிறோம். இது வந்து இதை உடனே நம்ம வந்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்யூஷன் சொல்றாரு அப்படின்னா, காஷ்மீரில் இந்துக்கள் அதே போல் புத்த மதத்தினர் வாழக்கூடிய பகுதிகளில் நம்ம இந்திய பகுதியோடு இணைச்சிட்டு அங்கு வந்து நம்ம இந்திய இராணுவத்தை வச்சுக்கொண்டு இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை நம்ம அப்படியே விட்டு விடணும். அவங்க வந்து தனி நாடாக இருக்கிறாங்களா இல்லை பாகிஸ்தானோட போகிறாங்களாங்கிறது அவங்களுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனையில் நம்ம தலையிடவே கூடாது. இதை செஞ்சால் மட்டும்தான் நம்முடைய வளங்கள் வந்து பாதுகாக்கப்படும். நம்ம வீணாக வந்து இராணுவத்துக்கு வந்து நாம் வந்து செலவு செஞ்சுட்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அம்பேத்கர் வந்து ஒட்டுமொத்த காஷ்மீரையும் கைப்பற்றி இந்தியாவில் பிற மாநிலங்கள் என்ன சட்டம் இருக்கோ அதே மாதிரி சட்டத்தை அங்கே அவங்கள் மீதும் திணிக்க சொல்லி அம்பேத்கர் சொன்னது போன்று ஒரு அம்பேத்கர் மீது ஒரு பொய்யை வந்து என்ன செய்கிறாங்க, பரப்பிட்டு வராங்க. இது சம்பந்தமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபேக்ட் செக் ஊடகமான யூட்டன் அவங்களும் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய MP ரவிக்குமார் அவரும் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அம்பேத்கர் அப்படி எங்கும் சொல்ல, இது வதந்தி
அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் மக்தூப் மீடியா அப்படிங்கிற ஒரு ஆங்கில இணையதளமும் இது சம்பந்தமான ஃபுல் டீட்டெயிலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெகுஜன மக்களுக்கு போய் சேரவே இல்லை. அவங்க இன்றும் கூட என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வழக்கறிஞர்கள்லாம் கூட அம்பேத்கரிஸ்டுகள், அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் கூட என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த 370 வந்து அம்பேத்கர் எதிர்த்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.